நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ அது என்ன தகவல்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியால தலை சிறந்த அரசு வங்கிகளில் ஒன்றாக இந்தியன் வங்கி கருதப்பட்டு வருகிறது. இந்தியன் வங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பலவிதமான சலுகைகளையும் ஊக்கத்தொகைகளையும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே தங்க நகை கடன் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான கடன் சொல்லலாம். ஏன்னா இதுல நம்ம தனிப்பட்ட அல்லது வணிக தேவைகளுக்கான நிதியை பெறத்துக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் அல்லது நாணயங்களை அடகு வைத்து அதற்குண்டான பணத்தை உடனே பெற முடியும். அந்த வகையில இந்தியன் வங்கி தங்க கடன் அப்படிங்கிறது வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதன் செயல்பாடுகளை சீரமைக்க எடுத்த மற்றொரு முக்கியமான நடவடிக்கைன்னு சொல்லப்படுது. இந்தியன் வங்கியில தங்க கடனுக்காக பல திட்டங்கள் இருக்கு. தங்கத்துடைய விலையானது கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையோ அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதிலையும் குறிப்பாக இந்தியன் வங்கியில மக்கள் தங்க நகையை அடகு வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுக்கு காரணம் தனியார் வங்கிகளே கூட தர தயங்கக்கூடிய பணத்தை இந்தியன் வங்கி தராங்க. குறிப்பாக தங்க நகையோட மதிப்புல 85% வரைக்கும், அதாவது ஒரு கிராமுக்கு 9,000க்கு மேல தங்க நகை கடன் தரக்கூடிய காரணத்தினால மக்கள் அனைவரும் இந்தியன் வங்கியில போயிட்டு ஆர்வமாக தங்கங்களை அடமானம் வைத்து நகை கடன்களை பெற்று வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்தியன் வங்கியில விவசாய தங்க கடன் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம். அதாவது அக்ரி கோல்டு லோன். இது பாத்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய விவசாய தேவைகளுக்காக தங்க நகைகளை அடகு வச்சு சாதாரண தங்க கடனை விட குறைவான வட்டி விகிதத்தில் பெறக்கூடிய கடன். விவசாயிகளுக்கு சுமார் 7% என்கிற மிக குறைந்த வட்டியில கடன் வழங்குவதோட சேர்த்து 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான ஆவணமும் இல்லாம விவசாய நகை கடனை ஏழைகள் வாங்க முடியும். மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படுத்தப்படாத அல்லது எதிர்பார்க்கப்படாத கூடுதல் கட்டணங்கள் எதையுமே நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லியும் கூறப்படுது. ஏனெனில் முழு விண்ணப்பம், பணம் செலுத்துதல் மற்றும் திருப்பி செலுத்தக்கூடிய நடைமுறை இது எல்லாமே நேரடியானது மற்றும் எந்த ஒரு சிக்கலும் தொந்தரவும் இல்லாத ஒன்றாக இருக்கு. இந்தியன் வங்கியில தங்க நகை கடனை திரும்ப செலுத்தக்கூடிய விதிமுறை ரொம்பவே எளிமையானது அப்படிங்கிற காரணத்தினால அவை கடன் வாங்குபவர்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கிறதாக கூறப்படுது. கடன் விண்ணப்பம் மற்றும் வழங்கல் செயல்முறைகள் இரண்டுமே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வட்டி மற்றும் அசல 12 மாதங்கள் கழித்து ஒரே தவணையாக செலுத்தக்கூடிய வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால விவசாயிகளுக்கும் சிறு வணிகர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கு. கூட்டுறவு வங்கியை போல மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினால் வட்டி குறைந்து அசலும் குறையக்கூடிய காரணத்தினால மக்களுக்கு இந்தியன் வங்கி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சோ பாத்தீங்கன்னா இந்தியன் வங்கியில வேற எந்த ஒரு வங்கிலையும் இல்லாத அளவுக்கு குறைந்த வட்டி விகிதத்துல அதிக அளவுக்கு தங்க நகை கடன் கொடுக்கறாங்க. இதன் காரணமாக இந்தியன் வங்கியில நிறைய அளவு மக்கள் கடன் எடுக்கிறாங்க. இந்தியன் வங்கியில கொடுக்கக்கூடிய விவசாய கடன்ங்கிறது ரொம்பவே குறைந்த வட்டியில அதிக பணத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க. சோ இது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. மேலும் நகைக்கடன் மற்றும் மற்ற கடன்கள் சம்பந்தமான உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.